பீமராவ் அம்பேத்கர் அவர்கள் 2 வாட்டி எலெக்ஷனில் நின்னாங்க. 2 தடவையுமே தோத்துட்டாங்க. முதல் தடவை 1952 நார்த் சென்ட்ரல் பாம்பே கான்ஸ்டுவன்சி எதிர்த்து நின்னது ஒரு காங்கிரஸ்காரர். அவர் பேர் நாராயண் சடோப கஜ்ரோல்கர். அந்த கஜ்ரோல்கர் இன்ஃபேக்ட் நம்ம அம்பேத்கர்ஜியோட முன்னாள் உதவியாளர். காங்கிரஸில் சேர்ந்து வேட்பாளராக்கப்பட்டார். இவரை தோக்கடிக்கணுன்னே யாரை நிப்பாட்டினாலும் அவங்க தான் ஜெயிப்பாங்க, பீமராவ்ஜி தோற்றுருவாங்க அப்படிங்கிறதான் கணக்கு. காங்கிரஸ் தான் இப்படி பண்ணிச்சு அப்படின்னாக்கா கம்யூனிஸ்ட்டுகள் என்ன பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். அவங்க கண்ட ஆதரவாக பிரச்சாரம் பண்ணாங்களான்னா இல்லை. சிபிஐ எஸ்ஏ டாங்கே அவர்களோட தலைமையில் அப்போ இருந்துச்சு. அது இவருக்கு எதிராக காங்கிரஸுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுச்சு. அம்பேத்கருக்கு 4வது இடம்தான் கிடைக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா 1954 2 வருஷத்தில் அடுத்த ஒரு பை எலெக்ஷனில் நிற்கிறாங்க. பண்டாரா அப்படின்னு ஒரு இடத்துல பை எலெக்ஷனில் நிற்கிறாங்க. அங்கேயும் பீமராவ்ஜி தோற்று போகிறாங்க. அம்பேத்கருக்கு அப்போ யார் ஆதரவாக இருந்திருப்பாங்க அப்படின்னு நீங்கள் உங்களால் கெஸ்ஸே பண்ண முடியாது. அசோக் மேத்தா அவர்களோட தலைமையில் சோஷியலிஸ்ட்ஸ் அவருக்கு ஆதரவாக இருந்தாங்க. இன்னொருத்தங்க கெஸ் உங்களால் பண்ணவே முடியாது, ஹிந்து மகாசபா. அதனால் இன்றைக்கி இவங்க எல்லாரும் ஏதோ சொல்கிறாங்கன்னு நீங்கள் நம்பாதீங்க. ஆழமாக போய் வரலாறு தெரிஞ்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம்.